தென்காசிக்கு வந்துட்டு அதுவும் குற்றாலத்துக்கு வராமல் போகலாமா? குற்றாலத்துக்கு வந்துட்டு குளிக்காமல் போகலாமா? குளிச்சாச்சு. மதுவிலக்கை நிறைவேற்ற கோரி ஒரு போராட்டம் மாதிரி இவங்க டான்ஸ் ஆடி மக்களை கவர்றாங்க குற்றாலத்தில். தென்காசி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? யாரெல்லாம் இங்கே வந்திருக்காங்க? சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் தென்காசியில் இருக்கீங்க? அவங்களாம் ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், நான் கமெண்ட் பார்க்குறேன். ஃபுல்லாக குளிச்சு முடிச்சாச்சு. தண்ணி சூப்பராக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. கல்யாண வீட்டில் மைக் செட்டு போட்டிருக்காங்க. ஃபுல்லாக பாட்டாக ஓடிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு வந்து அலோடு கிடையாது, காப்பிரைட் ஆகிடும். அதனால் அடிக்கடி இது மாதிரி கட்டாயி வரும். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. கம்மாயில் குளிச்சுட்டு வந்தாச்சு. ஃப்ரெஷ்ஷாக வந்தோடனே ஃபஸ்ட்டே வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள். சிக்கன் குழம்பு, ரசம், சாப்பாடு செஞ்சாங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள். அதுதான் இப்போது எல்லாருமே சாப்பிட்ணுருக்காங்க. நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். கூட நம்ம பசங்களாம் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஊர்லாம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் அலோடு கிடையாது. கல்யாணம் நிச்சயம் ஆகிடுச்சுன்னா. இந்த சவுத் தமிழகத்தில் தென் தமிழகத்தில் வந்து அப்படியே வித்தியாசமாக இருக்குது. முந்தினன்னு நான்வெஜ் கறி குழம்போட சாப்பாடு எல்லாருக்கும் விருந்தாக வைக்கிறாங்க. இதுவும் ஒரு வகையில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. குற்றால அருவி தண்ணி கம்மியாக கொட்டுது. பக்கத்தில் போய் பார்ப்போம். இதான் முதல் முறையாக ஃபஸ்ட்டாக வரேன் நான். குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக தான் வருது. சீசன்லாம் முடிஞ்சு போட்டா போகுது. வெயில் தான் அடிக்குது. நிறைய பேர் வந்து இந்த ஸ்கூல்லேருந்து வந்து டூரிஸ்ட் மாதிரி காமிச்சிட்ருக்காங்க பசங்களுக்கு. அவங்க பக்கத்தில் போகலாம்.
தென்காசிக்கு வந்துட்டு அதுவும் குற்றாலத்துக்கு வராமல் போகலாமா? குற்றாலத்துக்கு வந்துட்டு குளிக்காமல் போகலாமா? குளிச்சாச்சு.